ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார்த்திகை தீபம். நேற்றே பழனி தீபம் வச்சிட்டேன். வீட்டில் பழைய விளக்குலாம் இருந்ததுன்னு காலையிலே விளக்கு வச்சுட்டு தான் போயிருந்தேன். சரி, வருஷம் வருஷம் புது விளக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு மட்டும் குட்டி குட்டி விளக்கு 10 ரூபாய்க்கு 8 விளக்கு. இது எங்கள் ஊர் மார்க்கெட்டுக்கு வெளியில். இங்கே நிறைய விளக்கு கடை இருந்துச்சு, பூக்கடை இருந்துச்சு, பூலாம் வீட்டில் இருந்தது. வெள்ளிக்கிழமை சந்தை வேறு, அதனால் வெளியில் மார்க்கெட்டில் கடை இருந்ததுனால நான் 10 ரூபாய்க்கு மட்டும் விளக்கு வாங்கிட்டேன். இன்றைக்கெல்லாம் பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க, மழை அதிகமாக இருக்கிறதுனால. அதனால் ஸ்கூலுக்கு போய் புக் வாங்கிட்டு வர வழியில் விளக்கு வாங்கிட்டு அப்புறம் இன்றைக்கி சமயபுர மாரியம்மன் கோயில் போய் தீபம் போட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் வந்துட்டேன். ஈவினிங் கழுவி வச்சுட்டு போயிருந்த விளக்கெல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சு திருப்பி போட்டுட்ருக்கேன். நான் வருஷம் வருஷம் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அதாவது விளக்கை மஞ்சள் குங்குமம் போட்டு திரி போட்டு தான் எண்ணெய் ஊற்றுவேன். இந்த தீபம் ஏற்றி வச்சோடனே அடுத்த நாள் என்ன பண்ணுவோன்னா, எங்கள் தெரிஞ்சவங்க விறகடுப்பு வச்சுருக்காங்க. அந்த விறகடுப்பில் போட்டு அந்த விளக்க சுட்டேன் அப்படின்னா புதுசு மாதிரி ஆயிரும். அந்த எண்ணெயெல்லாம் இழுத்துரும். அதை எடுத்து சுருட்டி வச்சுருவேன். சுருட்டி வச்சுட்டு அடுத்த வருஷம் வரும்போது சோப்பு போட்டு கழுவிடுவேன். நல்லா புது விளக்கு மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் இருந்தது அப்படின்னா காவி பூசுவேன். காவி பூசுனா ரொம்ப புதுசாக இருக்கும். இப்போ எனக்கு காவி பூச டைம் இல்லை, அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டேன் நான். எப்போவுமே வருஷம் வருஷம் புது விளக்கு வாங்கணும். நம்ம வீட்டில் பழைய விளக்கு எவ்வளோ இருந்தாலும் சும்மா ஒரு 5 விளக்காவது நம்ம புது விளக்கு வாங்கணும், ஃபார்மாலிட்டிக்கு, சாமிக்கு பற்ற வைக்கிறதுக்கோசரம். அதனால் வாங்கிட்டு காலையிலே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனதுனால தண்ணியெலாம் வடிஞ்சிச்சு. இந்த வேலையை முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.